பண்ணியாச்சு. விஜயகுமார் மாதா நீங்க you can choose anything. விஜயகுமார் மாதா is also writing. So நீங்க you can start. அதாவது எழுதிட்டு வந்தீங்கன்னா நீங்க சொல்றீங்களா? உமா மாதா எழுதிட்டு வந்திருக்கீங்களா? நான் எழுதல. நேற்றுக்கு தானே சொன்னீங்க. ஒரு மணி நேரம் முன்னாடிதான் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மங்கையர்கரசி மாதா இல்ல மப்பதியா, இன்னும் நான் நேற்று உட்காந்து படிச்சேனே தவிர அப்ப எழுதலை, இன்னும் கன்சாலிடேட் பண்ண எழுதலை. சாரி, நான் புதன்கிழமை கிளாஸ் இருந்துட்டேன் மாதா மகோதயா. மகோதயா நீங்க எந்த क्वेश्चन சொல்றீங்களோ அதை நான் எழுதுறேன். ஓகே. விஜயகுமாரி மாதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எது யாராவது கொடுத்துருக்குன்னு? ஜெயந்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க மாதா. மங்கையர்கரசிக்கு 8, லாஸ்ட் உமா மாதா ஒண்ணு, லாஸ்ட் உமா மாதா. ஜெயந்தி 2 எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். உமா மாதா 1 போல. உமா மாதா இருக்காங்களே. நீங்க எது எடுத்துருக்கீங்க உமா மாதா? 7th question. 7th அவங்க 5, 6 நினைக்கிறேன். நீங்க எழுதி வச்சுக்கீங்க. சோ அதை விட்டுட்டு நீங்க சீனர் போறது நீங்க சொல்லுங்க. நீங்க நேற்றுக்கு நீங்க எனக்கு ஒன்றும் அலாட் பண்ணல மோதியா. நீங்க கிளம்பிட்டீங்களா? இல்ல தெரியும். நீங்க எது எடுத்துக்கீங்க? You choose. யார் எது எடுக்கலையோ first four is not taken yet. விஜயகுமாரி மாதா எழுதிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். I think all of us should try. அதனால சரி, ஏதாவது ஒண்ணு நான் இதுக்கு ஏதாவது எடுத்து ஒண்ணு எழுதட்டுமா? சொல்லுங்க, என்ன எதுன்னு சொல்லிடுங்க. சொல்லிட்டு பார்வத்யாஹ கடோரம் தபஹ வர்ணயத. அது ஓகே ஓகே ஓகே. அது எடுத்துக்கட்டுமா? எடுத்துங்க. மூணாவது. ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே ஓகே ஓகே. விஜயகுமாரி மாதா நோட் பண்ணிக்கங்க. சோ இப்ப நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்? அதுல ஏதாவது ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாமா? விஜயகுமாரி மாதா ஏற்கனவே கொஞ்சம் எழுதிருக்காங்க எல்லாத்துக்கும். தட்டு மாதிரி சொல்லணும்னா இப்பவே ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்கலாமே. Mahodaya, it needs little preparation. இல்ல, ஸ்ரீநாத் மகாவியா can start. அவரு on the spot சொல்லிடுவாரு. ஆமா. பார்வதி சோக்ய தபஸ்யார்த்தம் பிதுஹு ஆக்ஞாம் கதம் பிராப்தவதி. அதாவது பார்வதி தன்னுடைய தபசுக்காக தன்னுடைய தந்தையின் அனுமதியை எவ்விதம் பெற்றாள்? இதுதான் இது கொஸ்டின். ஸோ பார்வதி கொஞ்சம் தடுமாறும். பரவாயில்ல, லெட் மீ மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் லெட் சம்பத் கரெக்ட். மகோதயா நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சிவஹ மன்மதம் தஹ்யதி. பார்வதி தஹ்யதி எரிக்கிறார். தஹத்தின்னு சொல்றோமா? இல்ல இல்ல, நான் வந்து இதை பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்ல போறேன். எனக்கு கொஞ்சம் இல்ல, இங்க 10 தப்புல 8 தப்பு பண்ணணும். ஃபுல்லா பாஸ்ட் டென்ஸ்னா எழுதிட்டு அப்புறம் ஐ கேன் சேஞ்ச் இட் டு பாஸ்ட் டென்ஸ். எழுதும்போது அது கொஞ்சம் ஒரு தடவை இதை எழுதிட்டு அப்புறம் அப்போ வந்துடும். ஓகே. தஹதி தான் மகோதயா சொல்லிடுங்க. நமஸ்காரம். சிவஹ மன்மதம் தஹதி. பார்வதி
येन कारणेन तस्य सौन्दर्यम् अवन्द्या इति वन्द्या इति सूचयन् सा अतीवं कठोरं तपः कर्तुं निश्चितवती। तत्कारणेन मेना तस्य अन्तरं ज्ञात्वा पार्वत्याः तपं कर्तुं सा आक्षेपं करोति। सा पार्वतीं वदति, देवलोके तव प्रीत्यर्थम् अनेके देवताः सन्ति। ते तव इष्टसिद्ध्यर्थं पूर्णं कर्तुं सहसा हेल्प् सहसा सहाय्यं कुर्वन्ति। येन कारणेन त्वं तपः मा कुरु इति वदति। पार्वती दृढं चिन्तितवती। सा मातुः वाक्यं न अङ्गीकरोति। तस्य सखी पार्वती समीपं अस्ति। पार्वत्याः मनः सखी ज्ञातवती। पार्वत्याः सखी हिमवान् कृते वक्षयति। पार्वती शिवं प्राप्तुं तपं कर्तुं निश्चितवती। भवतः अनुमतिं प्राप्तुं सा प्रार्थितवती। पार्वत्याः मनः ज्ञातुं हिमवान् अतीतं सन्तुष्टम् आप्नोति। ज्ञात्वा अतीव सन्तुष्टम् आप्नोति। सः पार्वतीम् आशीर्वादं कृत्वा अनुमतिं ददति। येन प्रकारेण पार्वती तस्य तपस्यार्थं पितुः आज्ञां प्राप्तवती। I'll change it to past tense. Otherwise, I can change it to past tense. Thanks for patient hearing. धन्यवादः महोदय। விஜயகுமாரி மாதா, நீங்க ஒரு கேச்சன வாக்கியான் நான் எழுதிருக்கிறத படிக்கட்டுமா? நீங்க எழுதிருக்கிறத படிங்க. கொஞ்சம் சங்கேபமா முடிஞ்சா பண்ணுங்க.
10 sentences தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே ஓகே. பார்வதி பகவதः शिवस्य कृपा प्राप्तये तपस्यां दृढनिश्चयं कृतवती. सा स्वसौन्दर्यं निन्दितवती यतः तत् शिवस्य मनः वशीकर्तुं न समर्थ अभवत्. तपस्याः महत्त्वं मनसि निधाय सा स्वेन्द्रियाणि नियम्य शिव प्राप्तिं साधयितुं निश्चितवती. माता मेनका पार्वत्याः कठोर तपस् निर्णयं ज्ञात्वा तां वक्षसा गाढामालिङ्ग्य तस्याः सङ्कल्पं निवारयितुम् अशक्तत्. सा अवदत् यत् तपस्यां मुनयः कठोर कलेवरैः एव सफलाः भवन्ति. कोमल शरीरायाः तपः अयुक्तम् अस्ति. किन्तु पार्वती मातुः वचनानि न शृणोति स्म यतः सा दृढसङ्कल्पिता आसीत्. अभिलाषित वस्तूनि कृतनिश्चयं मनः यथा निम्नाभिमुखं जलं निवारयितुं न शक्यते तथैव पार्वत्याः तपोनिश्चयः. ततः सा स्वपितरं हिमालय समीपवर्ति सखीद्वारा निवेदितवती यत् वनं गत्वा तपः कर्तुम् इच्छति. एवं सा मातुः वारणम् अतिक्रम्य सखी सहायेन पितुः अनुज्ञां प्राप्तवती. वनं गत्वा तपस्यां समारब्धवती. நடுவுல பார்வதி ந ஸ்ருணோத்தின்னு பிரசன்ட் டென்ஸ்ல இருந்த மாதிரி இருந்தது. शृणोति स्म किन्तु पार्वती मातुः वचनानि न शृणोति स्म. ஓகே. यद्यपि मातुः अंगीकारं नास्ति तथापि सा प्रस्थितवती. சும்மா சொல்றேன் நான் இந்த மாதிரி எழுதலாம். यद्यपि तथापि போட்டா அது ரெண்டும் வேற யாரு ட்ரை பண்றீங்க? விஜயகுமாரி மாதா, நீங்க ஏதாவது செகண்ட் क्वेश्चனுக்கு ட்ரை பண்றீங்களா? ஐ மீன் எழுதல, நீங்க எழுதல மகோதயா, அத இன்னும் சரி பண்ணலன்னா. இல்ல விஜய் லட்சுமி மாதா மியூட்ல இருக்காங்க. மகோதயா, நான் வந்து டைம் எடுத்துட்டு ஆன்சர் பண்றேன். ஓகே ஓகே. பத்மநாபன் மகோதயா, அந்த பின்னாடி 8 क्वेश्चंस நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் போன முறை. நீங்க can choose your question and write. First 4ல எடுத்துக்கலாம் preferably. ஓகே எழுதிட்டோம். ஓகே சரி. இப்போ லகு சிதான கௌமுதி பார்க்கலாமா இல்ல இதே கண்டினியூ பண்ணலாமா? குமார சம்பவத்துல வேற எதுனா பார்க்கணுமா? இந்த குமார சம்பவத்துல கொஞ்சம் ஆஃப் ஹேண்டா சொல்ல முடியல. கொஞ்சம் படிச்சு அதுக்கப்புறம் கிராமட்டிக்கல் எழுதுறதுக்கு டைம் வேணும். லகு சித்தாந்த கௌமுதி வேணா படிக்கலாம். ஓகே, நாம நேத்து எங்க நிறுத்தணுமோ அங்கிருந்து ஆரம்பிப்போம். அஷ்டமோத்தியாய. அஷ்டமோ சப்தமோ? அஷ்டம இல்ல, நேத்துக்கு தெரியல. ஓகே, அதே பாரு. அந்த ஆத்குணக அந்த இதுல பார்த்தோம்னு நினைக்கிறேன். அது நீங்க பிரசன்ட் பண்ணிடுங்க. எனக்கு இன்னும் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றது இல்ல. இதானே மாதா? ஆமா. இதுல வந்து
think we were discussing something and then time இதுதான் பார்த்துக்கோ. இது இதுதான் இதுல 2 क्वेश्चन, இதுல இன்னும் 2-3 क्वेश्चंस இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடுங்க. அங்கே நின்று இங்கே நின்று ஆத் குணஹ தத்ர தபரகரணம் அஸ்தி வா நாஸ்தி வா கிமர்த்தம்? नास्ति महोदय. கேன காரணேன இல்ல மத்தவங்க சொல்லுங்க, நீங்க சொல்லிட்டீங்க. ஆத் குணஹ இதி சூத்ரே தபர காரணம் அஸ்தி வா நாஸ்தி வா? நாஸ்தி இதி உத்தரம். கேன காரணேன விஜயலட்சுமி மாதா? என்ன காரணேன आद् गुणः अस्मिन् सूत्रे आ एव अस्ति, आ न अस्ति. संज्ञा न आद् गुणः इति संज्ञा विधायकं सूत्रं वा तन्ति विधायकं सूत्र वा? संज्ञा विधायक सूत्रम्. आद् गुणः அதே குணஹ தபரகரணம். இல்ல மகோதயா, மத்தவங்க ஆன்சர் பண்ணிட்டு நீங்க நான் முதல்ல சொல்றதுக்கு மறந்துட்டேன். ஸ்ரீநாத் மகோதயா, விஜயகுமாரி மாதா விஹாய அந்நியே கிருபையா பிரயத்னம் கரு. எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக आद् गुणः संज्ञा सूत्रम्, अदेन् गुणः सन्धि सूत्रम्. இல்ல மாதா, யோசிச்சு சொல்லுங்க, யோசிச்சு ஒரு முறை சொல்லுங்க. ஏன்னா 1 மார்க் क्वेश्चंसல எல்லாத்தையும் ஒரு மத்தவங்களுக்கு இது விஜயகுமாரி மாதா அப்புறம் ஸ்ரீநாத் மகோதயா விஹாய அந்நிய கிருபையா ஃபர்ஸ்ட் கரோத்து. இப்ப ஆத் குணஹன்றது சஞ்ஞான்னு சொல்றீங்களா விஜயலட்சுமி மாதா? ஆத் குணஹ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு அதே குணஹ. இதுல வந்து குண சஞ்ஞா அதுல வந்து என்னென்ன வர்ணங்கள் வரணும்? आ ए ओ. ஓகே, ஏஓக்கு என்ன பிரத்யாகாரம்? அதேங். இல்ல ஏஓ அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன பிரத்யாகாரம் போட்டா அதுல வரும்? ஐ உன்னருக்கு ஏஓ ஏஓங்க. ஏஓங்க பிரத்யாகாரம் என்ன? ஏஓங்க தான் பிரத்யாகாரம் என்னமா? என்ன பிரத்யாகாரம்னா இப்போ ஐ ஒண்ணு ரிலுக்கு ஏஓங்க. இப்ப ஆ இ உ அப்படின்னாக்க என்ன பிரத்யாகாரம் அதுக்கு? அண்ணுன்றது பிரத்யாகாரம். ரிலுக்கு ஐ ஒண்ணுன்னு அணு அண்ணுதான பிரத்யாகாரம். அதே மாதிரி ஏ ஓ அப்படின்னா என்ன பிரத்யாகாரம்? ஏஓங்க. ஏஓங்கன்னு சொல்லக்கூடாது. ஏஓங்கு சூத்திரம், சூத்திரம். பிரத்யாகாரம் என்னது? எதுல இருந்து ஆரம்பிக்கணும், எதுல இருந்து முடியணும்? அப்படி கேக்குறா? ஐ ஒண்ணு ரிலுக்கு ஏஓங்க அங்க அப்படியா? இல்ல, ஏங்க ஏஓங்க ஏஓ தானே. பிரத்யாகார சூத்திரம் என்ன, யாராவது சொல்லுங்க. பிரத்யாகாரத்துக்கு விதாயகம் சூத்திரம் என்னது? ஆதிரந்தேன சகேதா. அச்சா, அந்த சூத்திரமா? சரி, இல்ல அது ஞாபகப்படுத்துங்க. இப்ப ஏஓக்கு என்ன பிரத்யாகாரம்னு கேக்குறேன். இப்போ அச்சுன்ற பிரத்யாகாரத்துல என்னென்ன வருது? ஐ உ ரிலு ரிலு அப்புறம் ஏஓ ஐ ஔ ஏஓங்க ஐ ஔ அச்சு அதான். ஓகே, இப்போ இந்த எல்லா ஸ்வரத்துக்கும் பிரத்யாகாரம் சொல்லுங்கன்னு கேட்டா என்ன நீங்க ஆன்சர் சொல்லுவீங்க? அல்ல. அல்ல கிடையாது, யோசிச்சு சொல்லுங்க. நீங்க எது கேட்டேன்? எல்லா ஸ்வர அக்ஷரங்கள் அச்சு 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 தானே. அதே மாதிரி ஏ ஓ அப்படின்ற 2 வர்ணங்கள் வரணும்னா என்ன பிரத்யாகாரம் இருக்கணும்? ஏ ஓ ஐ ஒன்று ஏங்க மகோதயா. ஏங்க, ஆமா ஏங்க, கரெக்ட்.
ஏங் தான் சொன்னேன் நான். ஏங் ஏங் ஆ, ஏவோங்கன்னு சொல்லக்கூடாது, ஏங்கன்னு சொல்லணும். ஏங். உங்களுக்கு நவ் திங்ஸ் ஸ்பஷ்டமா இருக்கு இல்லையா? சோ ஏங்க. சோ அப்போ அதேங்கன்னு ஒண்ணு வரதுல வருதுல. ஓகே, அதேங்க அப்படின்னு வந்திருக்கு. அதேங்கன்னு எந்த இடத்துல வந்திருக்கு? அதே குணக அப்படின்றது வந்து ஒரு சூத்திரத்துல வருது. அப்ப அந்த சூத்திரத்தினுடைய வேலை என்ன? சூத்திரம் எத்தனை வேதாக? ஆறு வகைப்படும். இப்ப அதே குணகன்றது என்ன வகை? அது வந்து அதுல வந்து சந்தி சூத்திரம். சந்தி சூத்திரம் இல்லமா, அதுதான் சஞ்ஞா சூத்திரம். சூத்திரம் இல்ல, அதுதான் சஞ்ஞா சூத்திரம். ஆமா, அது ஏங்கன்னு வருது இல்லையா? அதுதான் அகாரம். அங்க வந்து தப்பர காரணம் பண்ணிருக்கு. எல்லாருக்கும் ஸ்பஷ்டமா தெரியுறதா? புரியுது. இப்போ இதுல ஆத் குணகன்னு வந்திருக்கு. ஆத் குணக பத்மநாபன் மகோதயா, ஆத் குணகன்றதுக்கு அங்க வந்திருக்கிற தகாரம் எந்த காரணத்தினால வந்திருக்குது? அங்க வந்து தப்பர காரணம் இருக்கா இல்லையா? ஒரு நிமிஷம். நம்ம அங்க வந்து குணசந்தி விதாயகம் சூத்திரம், இது விதி சூத்திரம். குணசந்தி விதாயக சூத்திரம் ஆத் குணக. குணசந்தி விதாயகம் சூத்திரம் இதம் விதி சூத்திரம் ஆத். அங்க என்ன போட்டிருக்கு? எல்லாமே அங்க ஸ்லைட்லயே இருக்கு. பஞ்சமி ஏக வச்சனம். அங்க வந்திருக்கிற தகாரத்தை பார்த்த உடனே இது தப்பர காரணம்னு நம்ம சொல்லிடக்கூடாது, ஜம்ப் பண்ணி சொல்லிடக்கூடாது. இங்க வந்திருக்கிற தகாரம் அந்த காரணத்துக்காக அல்ல. புரியுறதா? பஞ்சமி விபக்தி. இப்போ நான் இது சில சூத்திரங்கள்லாம் படிச்சேன். சூத்திரங்கள்லாம் நமக்கு வந்து பிரம்மசூத்திரம் இருக்குது, நிறைய சூத்திரங்கள் இருக்கு. இந்த சமஸ்கிருதத்துல இருக்க மாதிரி இங்கிலீஷ்ல சூத்திரம்ன்ற கான்செப்ட் கிடையாது, அஃபோரிசம் கிடையாது. இதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. இப்போ ஒரு பதத்துக்கு வந்து இப்போ ஹரின்ற சத்துக்கு 20 மீனிங் இருக்குது. இங்கிலீஷ்ல ஒரு பதம் முடிச்சு ஒரு 3 மீனிங் 4 மீனிங் சொல்லலாம். ஆனா 20 அர்த்தம் கூட இருக்கு. அது இல்லாம பரிபாஷா, அந்த பர்டிகுலர் கிரந்தத்துல பரிபாஷா இருக்கு. அதனால அதை இன்டர்பிரட் பண்றதுக்கு நிறைய உபகரணங்கள் தேவைப்படுது. இட் இஸ் நாட் ஈஸி டு டிரான்ஸ்லேட். இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு டிரான்ஸ்லேட் இன்டு இங்கிலீஷ். இட்ஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ கான்டெக்ஸ்ட் லைக் தட். அதனால இது வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஆத் குணஹல வந்திருக்கிறது வந்து பஞ்சமி விபக்திக்காக வந்து அங்க ஆத். இப்ப ராமஹ அப்படின்னு ராமாத் அப்படின்ற மாதிரி பஞ்சமி விபக்தி அங்க வந்து வந்திருக்கிறதுனால என்ன அர்த்தம்? அங்க வந்து என்ன, எதுக்காக அங்க பஞ்சமி விபக்தி போட்டிருக்கு? பூர்வ வர்ணம் இல்ல, பூர்வ நிமித்தமா? பூர்வ நிமித்தம். பூர்வ நிமித்தம். ஓகே, பூர்வ நிமித்தம். பூர்வ நிமித்தம் அதுக்கான பரிபாஷா என்ன? பூர்வ பரையோகோ. அது இல்ல. பாப்பி யாரா சொல்லுங்க, யார் வேணா பதில். அங்க இதுக்கு ஆத்து வந்திருக்கு, பஞ்சமி வந்திருக்கு. அதுக்கான பரிபாஷா சூத்திரம் என்ன? பஞ்சமிய நிர்ணயம் பண்றதுக்கு சொல்லுங்க. அது இல்ல. அது இல்ல. தஸ்மாத் இது உத்தரஸ்ய. இப்போ அஜி அப்படின்னு வந்து அங்க என்னது? சப்தமி. அதுக்கான பரிபாஷா சூத்திரம் என்ன? சப்தமி நிர்திஷ்டம் பண்றது தஸ்மின் இது. அது இல்ல. தஸ்மின் இது நிர்திஷ்டே பூர்வஸ்ய. ஓகே. சோ இந்த பூர்வ நிமித்தம், பரநிமித்தம், பூர்வ காரியம், பரகாரியம் இது வந்து ஸ்பஷ்டமா இருக்கணும். இது போன செமஸ்டர் படிச்சிட்டோம், அதனால முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. Whatever you study in how many ever semesters before, unless we remember every single thing with all the significance, it will be difficult for us to interpret. Okay. So சம்ஹிதாயாங்கிறது அதிகார சூத்திரம். ஏகக பூர்வ பரயோகோ, இதுவும் போன முறையே கேட்டேன், திருப்பி நான் கேட்டிருக்கேன், கேட்கிறேன். ஏகக பூர்வ பரயோகோ
அப்படிங்கிற அதிகாரத்துல என் சந்தியும் யாந்தவாந்தாத சந்தியும் வருமா? பத்மநாபன் மகோதயா, விஜயகுமாரி, விஜயலட்சுமி மாதா. ஏகஹா பூர்வ பிரயோகங்கிறதுல என் சந்தி வர்றதுக்கு இல்ல வராது வராது. வராது வராது. யாந்தவாந்த சந்தியும் வருமா? வராது, அதுவும் வராது. ஏகஹான்னா ஒண்ணே ஒண்ணு ஏகாதேசன்னு சொல்றது இல்லையா? அத ஆமா. இப்போ யாந்தவாந்த ஆதேச சந்தியான சூத்திரம், விதாயக சூத்திரம் என்ன? ஏச்சக. ஏச்சன்னா என்னது? என்ன அந்த பிரத்யாகாரத்துல என்ன வர்ணங்கள் வருது? ஓகே. ஏச்சக ஐ ஆய் ஔ ஆவ். ஏச்சோ அயவாய் ஆவாக. ஓகே. இப்போ இக்கோ எனர்ஜில வந்து நம்ம என்ன சொன்னோம் போன முறை லாஸ்ட் டைம் இதெல்லாம் நிறுத்தணும். இக்கோ எனர்ஜில இக்கு ஸ்தானே என் சியாத்து அச்சிபரே சம்ஹிதாயாம். அங்க நம்ம என்ன சொன்னோம்? எப்படி இக்காக்கும் என்னுக்கும் எப்படி மேட்ச் பண்ணுவோம்? இங்க 4 இருக்கு, அங்க 4 இருக்கு. சமானாந்தரன் ஏதோ ஒரு சூத்திரம் வரும். ஸ்தானே சமான இல்ல, ஸ்தானே அந்தரதம. ஸ்தானே அந்தரதம. சதுருஷதம எது வந்து க்ளோசஸ்டா இருக்கோ அப்படின்னு தான் நம்ம படிச்சோம். ஆமா ஆமா. சோ அப்ப அதே மாதிரி இங்க சம்பத் அது சொல்லுவீங்களா? இல்லாட்டி யாத்தா சங்கியான மனுதேச அது வராது. அதுக்கு செகண்டுக்கு செகண்ட் இல்ல 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 இல்ல. இதுக்கு நம்ம போன மாதிரி பார்த்துட்டு ஏச்சோ அயவாயவாக so that is what I am coming to that. So last time you are not in the class, so we had to break because 3-4 பேர் இதுக்கு போக வேண்டியது நாராயண மகோதயா கிளாஸ்க்கு. அதனால வந்து நாங்க we have to break before 6 o'clock itself. So அப்ப வந்து the running question was eco energyல வந்து யூஸ் பண்ண பரிபாஷா சூத்திரம் இக்கு ஸ்தானே என் சியாத்துக்கு எந்த பரிபாஷா சூத்திரம் யூஸ் பண்றோம்? ஸ்தானே அந்தரதம. ஆனா ஏச்சோ அயவாயவால இதே ஸ்தானே அந்தரதமாக யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? அதுதான் கேள்வி. ஞாபகம் இருக்கா விஜயலட்சுமி மாதா? அது வந்து வா வந்ததுன்னா அது டிராப் ஆகும். அது ஒரு சூத்திரம் இருக்கு. ஏச்சோ இல்லமா ஏச்சகன ஏ அங்க வந்து ஐ ஏக்கு வந்து ஐ ஒண்ணுக்கு என்னென்ன வரணும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஐ ஓக்கு அவ்வு, ஐக்கு ஆயி, அவுக்கு ஆவு. ஓகே ஓகே. ஸ்தானே அந்தரதமாக யூஸ் பண்ணுங்க. என்ன ஆகும்? அதாவது அந்தரதமஹ அப்படின்னா ஏவும் ஓவும் என்ன ஒரே ஸ்தானமா இல்ல தாலு தாலு. ஓகே. அப்ப எப்படி அங்க டிஸ்டிங்விஷ் பண்ணுவீங்க? ஐ போடணுமா ஆய் போடணுமா எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுவீங்க? ஏ ஏ அப்படின்னா தாலு. யா ஐ போடணுமா ஆவ் போடணும் அவு போடணுமா? ஏகாரஸ்ய ஐ ஐகாரஸ்ய ஆய் அப்படி வரும். இல்ல ஏகாரத்துக்கு என்ன போடணும்? ஐ ஐ அதுவா மாறும். ஐ ஐகாரத்துக்கு ஆ போட்டு யா 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 இல்ல. அவ்வா ஆய. ஏக்கு ஐ மகோதயா, ஐக்கு வந்து ஆய்க்கு மாறும் இல்லையா? இல்ல இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. நம்ம ஐக்கு வந்து அவுன்னு வரும். இப்போ ஐ இந்த பக்கம் நாடு இருக்கு, அந்த பக்கம் நாடு இருக்கு. இதுதான மகோதயா அவ்வுன்னு மாறுது. பவு பிளஸ் அக்கக பாவக்கக அப்படின்னா அவுக்காரம் தான் என்ன வருது? நான் என்ன சொல்றேன், ஐகாரத்துக்கு சொன்னோம். ஐ ஏ வந்து ஆறுது, ஐகாரத்துக்கு ஆயின்னு வருதுன்னு சொன்னேன். ஓகே. ஐகாரத்துக்கு ஆய் நாயகக அப்படி வருது. நாயகன்னு வருது. ஆனா இப்ப எப்படி நீங்க அது இது வந்து ஆயுதம் நாயகன்னு ஓக்கு வந்து அவுன்னு வருது. நீங்க தப்பு சொல்றீங்க, அதான் கேக்குறேன். நான் தப்பா சொல்லிட்டேன். ஓக்கு வந்து அவுன்னு வருது. இப்ப எப்படி நீங்க அந்த 4 எப்படி மேட்ச் பண்ணுவீங்க? ஏகாரஸ்தானே ஐ, ஓகாரஸ்தானே ஆயி, ஓகாரஸ்தானே அவ்வு, ஔகாரஸ்தானே ஆவு.
ஓகே, இப்ப ஏவும் ஓவும் ஒரே ஸ்தானே அந்தரதமகன் இருக்கு இல்லையா? ஏவுக்கும் ஓவுக்கும் அந்தரதமம் இருக்கா? ஏவோ ஒரே ஸ்தானமா இல்ல வெவ்வேறு ஸ்தானமா? இப்ப இக்கஹ ஸ்தானம்ல என்ன வந்திருக்கு? என்னென்ன வர்ணங்கள் வந்திருக்கு? ஈ ருலு. ஆமா அங்க யாரா லாவா? ஆமா. ஓகே, ஐயா வரட்டு. இங்க வந்து அப்படின்னு வரும். அது மாதிரி ஓக்கும் அவுக்கும் இந்த ஆவ் அப்படின்னு வரும். ரெண்டு அந்த மாதிரி. ஓகே, இல்ல I'm not sure whether you are I'm trying to say ஆதேச கிரமேண மகோதயா நீங்க வந்து இந்த யதா சங்கியா மனு தேசக அதுக்கு அதுதான் அதுதான் ஆன்சர் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இங்க அதுலயும் நீங்க கேக்குறது என்ன கேள்வினே புரியல. அதான் இல்ல வந்து இக்கோ எனர்ஜில வந்து இந்த நாடு அந்த பக்கம் நாடு இருக்கு. அது எப்படி ரிசால்வ் பண்றோம்? ஒரு பரிபாஷ சூத்திரம் வச்சு ரிசால்வ் பண்றோம். அதுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறோம். எந்த பரிபாஷ சூத்திரத்தை வச்சு பண்றோம்? ஸ்தானே அந்தரதமக. அதே ஸ்தானே அந்தரதமக சூத்திரத்தை இங்க கொண்டு வந்து பயன்படுத்தி இந்த பக்கமும் நாடு இருக்கு, அந்த பக்கமும் நாடு இருக்குது. அதை பயன்படுத்த முடியுமா? ஏன் பயன்படுத்த முடியாது? புதுசா ஏன் பரிபாஷ சூத்திரம் வரணும்? இந்த உச்சாரண ஸ்தானம் வேற வேறையா இருக்குதா? ஏ ஓ ஐ அவுட் இருக்கு இல்லையா? சோ இதுல ஒண்ணுக்கு உச்சாரண ஸ்தானம் என்ன? ஏக் தாலு. ஓகே, உஷ்டவ். ஓகே, ஐக்கு என்ன? ஏக்கும் ஐக்கும் என்ன வித்தியாசம்? ஐ வந்து தாலு இருக்கு. அதுக்கு விசர்ஜனியா நாம் கண்டா இஜுஷா நாம் தாலு தாலு. ஏவும் ஐயும் ரெண்டுமே கண்டத்தாலு தானே? ஏதை தொகு கண்டத்தாலு. ஏதை தொகு கண்டத்தாலு. ஓகே, ஒரே சதுரிஷத்தமா என்ன பண்ண முடியாங்க? கேன் வி அப்ளை தட்? அந்த பக்கம் என்ன வந்திருக்கு? ஐ அப் வந்திருக்கு. அகார யகார அகார வகார வந்திருக்கு அந்த பக்கம். இந்த அகார யகாரமும் அகார வகாரமும் ஓவுக்கும் எப்படி நீங்க how will you match this? யகாரத்துக்கு உச்சாரண ஸ்தானம் என்ன? வகாரத்துக்கு உச்சாரண ஸ்தானம் என்ன? யகாரத்துக்கு தாலு, வகாரத்துக்கு தந்த. வகாரத்துக்கு தந்தவா? வகார ஓஷ்ட சாரி தந்தோஷ்டம். இப்போ எப்படி நீங்க மேட்ச் பண்ணீங்க? இந்த பக்கம் ஏவும் ஓவும் ஏவும் ஐயும் சாரி ஏவும் ஐயும் என்னவா இருக்கு? கண்டத்தாலுவா இருக்கு. ஏ அண்ட் ஐ கண்டத்தாலு. ஓகே, they have the same உச்சாரண ஸ்தானம். பட் அந்த பக்கம் ஐயே அப்படின்னு வந்திருக்கு. யகாரம் வந்து தாலு, ஆனா வக்காரம் வந்து கண்டத்தாலு கிடையாது. அந்த சம்பந்தமே கிடையாது. பட் we are associating it with it. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இல்ல யாராவது இல்ல அந்த ஸ்லைட் காமிச்சிருங்கம்மா. whichever slide that is. இல்ல நீங்க கேக்குறது புரியுது, ஆன்சர் தான் தெரியல மோதயா. இல்ல நீங்க அந்த பாத் குணஹ இப்ப யாந்தவாந்த ஆதேசம் எங்க இருக்குது? விஜயகுமாரி மாதா இந்த பேஜா இதுக்கு முந்தின பேஜா முக்கறியா? ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா ஏச்சோ அயவா ஏச்சஹ அச்சி ஐயே அவ்வு ஆயி ஆவஹ. உமா மாதா சொன்ன மாதிரி ஐ ஸ்டூட் டோல் ராங்லி. சோ இது வந்து கரெக்டா வந்து ஏவோங்க ஐயா வச்சு. சோ ஏவும் ஐயும் have the same உச்சாரண ஸ்தானம். அப்படி இருக்கும்போது ஏவும் ஐயும், ஆனா இங்க ஆன்சர் என்ன வரணும்? ஒண்ணுக்கு ஐ வரணும், ஒண்ணுக்கு ஆய் வரணும். அதுக்காகத்தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? அந்த நெக்ஸ்ட் அந்த பரிபாஷ சூத்திரம் காமிங்க. யதா சங்கியாம் அனுதேசக சமானாம். சமானாம் ஏன் அப்படி வந்திருக்கு? சமானம் கிடையாதுங்க, சமானாம் வந்திருக்கு.
அனுதேசக, இரண்டு பக்கமும் எண்ணிக்கை ஒன்னா இருக்கும் பொழுது சமானாம் ஏதேஷாம் வர்ணானாம் ஸ்தானே அனுவிருத்தி செய்த சூத்திரம் எங்க இருக்கு? சமானாம் அனுதேசக யதா சங்கியாம். ஓகே, யதா சங்கியா, சங்கியான்றது வந்து ஸ்திரீலிங்க பதம், அது சொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணேன். ஓகே, சோ அதனால தான் சமானமா சமானாம்னு ஒரு பண்றதுக்காக. சோ எனிவே தட் இஸ் ஜஸ்ட் கிராமட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஓகே, சோ இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி ஆர்டர். சோ இந்த பரிபாஷா சூத்திரம் அதனால தான் இங்க பயன்படுத்துறோம். சோ இத சொல்றதுக்கு தான் வந்தேன். I mean we can ask questions in multiple fashions. இந்த இதுல வந்து யாந்தவாந்த ஆதேசத்துல பயன்படுத்துற ரெண்டு பக்கம் நான் எண்ணிக்கை சமமா இருக்கும்போது இதை பயன்படுத்தலாமா, தானே அந்தரதம பயன்படுத்தலாமா, சத்தியம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சாதுவா அசாதுவா? அனுவிருத்தி சகிதம் சூத்திரம் சமானம் சமானாம் அனுதேசக டைரக்ஷன் யதா சங்கியா, சமானமா இருந்த பொழுதில் யதா சங்கியாம் அனதிக்கிரமிய, என்ன எண்ணிக்கை என்னது 1 2 3 4 ரெஸ்பெக்டிவ்லி. சங்கியாம் சங்கியாம் யதா சங்கியாம் சா இங்கு யா. சங்கியா அப்படிங்கிறது ஸ்திரீலிங்க பதம், ஆகாரம் ஸ்திரீலிங்க பதம். அதனாலதான் சமானாம்னு வந்திருக்கீங்க. எத்திர துவயோகோ கணயோகோ, குண இல்ல கணயோகோ செட் மத்தியே கஸ்யச்சன சம்பந்தஸ்ய விதானம் கிரியத்தே தத்ர தயோகோ சங்கியா சமானா அஸ்தி சேத். சமானா அப்படின்னு என்ன? சங்கியான்றது வந்து ஸ்திரீலிங்க பதம், ஆகாரம் பதம். அதனாலதான் சமானம்னு கிடையாது, சமானக கிடையாது, சமானா. சங்கியா சமானா அஸ்தி சேத் சக சம்பந்தக தயோகோ சதஸ்யேஷு யதா சங்கியம் விதியதே. அந்த சபையில் யதா சங்கியம் எண்ணிக்கை அடிப்படையில் விதியதே. திஸ் இஸ் ரெஸ்பெக்டிவ்லி 1 2 3 4. இங்க 1 2 3 4, அங்கேயும் 1 2 3 4 ஒரு படம் போட்டிருக்காரு சார். ஓகே, இப்போ இந்த படத்துல ஏவும் ஐயும் இருக்கு. ஏவும் ஐயும் you can see similarly you can see O and O. O and O க்கு என்ன உதாரண ஸ்தானம்? கண்டோஷ்டவ். But still, even though both are kantoshtau, it becomes ow and ow. Okay, I ஒன்னு ரிலக்கு ஏ ஓங்க ஐயா வச்சு, ஏ ஓங்க ஐயா வச்சு ஏன் தனியா போட்டாங்க? they could have given ஏ ஓங்க ஐயா வந்து ஏ ஓங்க ஐயா வச்சு இல்லையா, ஏ ஐ ஓ அவன் கொடுத்துக்கலாம். பட் ஏன் ஏ ஓங்க ஐயா வச்சு கொடுத்தாங்க? ஏவும் ஓவும் ஒரே ஏவும் கண்டாத்துல வருது, அதனால கண்டத்தாலும் கண்டோஷ்டமும் வருது இல்லையா. ஏவும் ஓவும் கண்டகல வருது. இதுவும் அப்படிதானே. சோ ஐ இஸ் ஆல்சோ கண்டத்தாலும், ஓ இஸ் ஆல்சோ கண்டோஷ்டம். ஏவும் ஓவும் வந்து they don't have equal, they are not similar. ஒன்னு கண்டத்தாலும் ஒன்னு கண்டோஷ்டம். ஆமா, ஏ ஓ தனியா போட்டாங்க, ஏக்கு அப்புறம் ஐ வரணும், ஆனா ஐ பண்ணல, ஏ ஓங்க ஐயா வச்சு கொடுத்துருக்கு. So they are in பின்ன சூத்ராணி, பின்ன சூத்ராணி மகேஸ்வர சூத்ரே. அதனால you don't equate them together. அதுக்கு வந்து சாவர்ணியம் நம்ம போதனை பண்ண கூடாது. அது சாவர்ணமா நமக்கு தெரிஞ்சா கூட, because it appears two different மகேஸ்வர சூத்ராஸ் for a specific reason, even though மகேஸ்வர சூத்ராணில ஏன் இது வந்து தனித்தனி சூத்திரமா கொடுத்திருக்காங்க. ஏவோங்கன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு கொடுக்கறதுக்கு பதிலா ஏவோங்கன்னு தனியா அதை பிரிச்சுட்டு ஐஎஸ்பி தனியா இந்த பக்கம் போட்டுட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு ஐயாவும் தனியா ஏவோங்க ஐயா வச்சு அப்படியே போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அதுக்காக நான் சொன்னேன். ஓகே, so I think this is just the basic thing. Otherwise, I don't want to deviate too much. We'll go by the slides. Now I don't want to go outside the syllabus. So அதனால இதுல இருக்கிறத மட்டும் ரிவைஸ் பண்றோம், பேசிக் கான்செப்ட்ஸ் ரிவைஸ் பண்றோம். We can go by the slide and கிராமம் கொடுத்துட்டு அதே கிராமத்துல போயிடுவோம். First slide. வந்து பின்ன சூத்ராணி இருக்கிறதுனால அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. So you have to think why it is given like that. சாவர்ணம் வந்து நம்ம பார்த்த கண்டம்
சாருன்னு வந்திருக்கு. தட்டத்தால வந்திருக்கிறதுனால வந்து நம்ம சொல்லலாம். ஐ திங்க் திஸ் துல்லியாசிய பிரயத்னம் சவர்ணம் சொல்லி கொடுக்கும்போது நமக்கு இதெல்லாம் வந்திருக்கு. So anyway, this is just a revision of that. Okay. So அதே கூட because இங்க வந்து நம்ம வந்து how we are justifying eco energy and all is using சாவர்ணம். சவர்ணம்ன்ற கான்செப்ட், சவர்ணத்தினுடைய பாவக சாவர்ணியம் விருத்தியாயிருக்கு பிரதிதாந்த பதம். சூத்திர வித்தியமான தபர சப்தக தாத் பரக தபரக தா பரக யஸ்மாத் சக தபரக. இங்க ஆத்துன்றதுல இருந்து ஆக்கு அப்புறம் வந்திருக்கு. தாத் பரக அதே குணக. தாத் பரக என்ன வந்திருக்கு? ஏங்கு. நான் சொல்றது புரியுறதா? தாத் பரக தப்பரக. இப்ப அதே குணகல ரெண்டு தப்பரங்க வந்திருக்கு. எந்த தப்பரம் எந்த மாதிரி வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் தத்புருஷ சமாசா வந்து எதுக்கு பயன்படுது? ஏங்குக்கு. புரியுறதா? தா பரக யஸ்மாத் அது ஆகாரத்துக்கு வருது. அத் ஓகே பகுரி. ஓகே அது புரிஞ்சுக்கு. The question can be asked. நான் வந்து தமிழ்ல பேசிட்டு இருக்கேன். The question can be asked in சமஸ்கிருதம். இதுக்கு தப்பா ரைட்டா எந்த மாதிரி விக்கிரகம் எழுதுறீங்க எப்படி வேணா கேட்கலாம். இது ரொம்ப சிம்பிள். அதே கூட ஒரு சூத்திரம் அவ்வளவுதான். பட் அதனுடைய விவரம் புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். இல்ல ரொம்ப வேகமா போறீங்க. எக்ஸாம்பிள் தானே இது எக்ஸாம்பிள். இதுதான் அதே குணக தபரக தற்காலசிய. ஓகே ஃபைன். இப்ப ஏங்கு அப்படின்றதுல வந்து தபர தற்காலசியனா ஏ ஓ அது ரெண்டு தான். ஏவனுடைய எந்த வர்ணங்கள் வராது? ஏல வந்து எது வரும்? உச்சாரண ஸ்தானத்துல வந்து என்னென்ன உச்சாரண காலத்துல என்ன வரும்? கிறிஸ்துவ தீர்க்க புளுத்தா இருக்கா? 3 வேரியேஷன் இருக்கா? அது அந்த தீர்க்கம் மட்டும்தான் வரும். அந்த கிறிஸ்துவன்கள் கிடையாது. அதுல கிறிஸ்துவன் கிடையவே கிடையாது. ஆனா புளுத்தா உண்டு. ஆனா தட் இஸ் நாட் அலௌட் ஹியர். சரி. So this is done. Go to விஜயலட்சுமி மாதா உங்க மைக் மியூட் பண்ணிடுங்க. அஷ்டமத்திய ஆத் குணக. விஜயலட்சுமி மாதா சாரி பண்ணிடுறேன். ஓகே. ஆத் குணக இது ஓகே. இதுதான் பார்த்துட்டேன். இத பார்த்துட்டு தான் நீங்க அங்க போனீங்க. ஓகே. சோ இப்போ இதுல ஆத் குணகல உங்களுக்கு ரெண்டு பக்கம் பார்த்துட்டீங்க. பஞ்சமியும் வந்திருக்கு. தஸ்மாத் இது உத்தரஸ்ய தஸ்மின் இது நிர்திஷ்ட பூர்வஸ்ய அச்சி பூர்வபரயோ ஏகக குணக ஆதேசக. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் உபேந்திரக. இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இந்த பகாரோத்தர அகாரக. அப்புறம் ஈகாரம். அங்க இருக்க அகாரமும் ஈகாரமும் ஒன்னா சேர்ந்து ஏகாரமா மாறுது. Actually, I mean, it will be better if you ask questions and I do. It will take. This is taking a lot of time. Anyway, இதுக்கப்புறம் then we are going to உரன்ற பிரக. ஏன் உரன்ற பிரக வருதுங்க? ஏன்னா ஈ ஊ பார்த்துட்டோம். ஈ உக்காரமும் உக்காரமும் பார்க்கலாம். பார்க்கணும். சோ அதுல வந்து என்ன ஆகுறது? உரன்ற பிரக அப்படின்னு ஒரு சூத்திரம் வருது. இது இதனுடைய அர்த்தம் என்ன? உஹு அப்படிங்கிறது என்ன இருக்கு? சஷ்டி ஏகவச்சனம்னு போட்டுருக்கு. எப்படி ஞாபகம்? ஆமா. இது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ரு சப்தத்துக்கு சஷ்டி ஏகவச்சனம் எதுன்னு சொல்லியிருக்கு. ரூலு சாவர்ணியம். மருத் சப்தமா? மருத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல உகாரகம் போட்டிருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ருக்காரத்தினுடைய பகு சஷ்டி ஏகவச்சனம் எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ஊஹு அப்படின்னு வந்திருக்கு. இது எங்கேயோ பார்த்திருக்கு இந்த மாதிரி சப்தம். ருக்காரத்தினுடைய சஷ்டி ஏகவச்சனம். ருக்கார சப்தம் ஏதாவது சொல்லுங்க. ருக்காராந்தம் பித்ரு. பித்ரு மாத்ரு. அதனுடைய சஷ்டி ஏகவச்சனம் என்ன? மாத்துஹு பித்துஹு.
மாது பிது அங்க உக்காரம் வருதா? ருக்காரத்துக்கு பதிலா புரியுதா? ருக்காரத்துக்கு பதிலா அங்க உக்காரம் வந்திருக்குன்றது புரிஞ்சது இல்லையா? பிதுகு. புரியுது புரியுது. சோ அதனாலதான் இது சஷ்டி ஏக வச்சனம். பிதுகு அங்க வந்து உக்காரம் உகு அண்ணு. அண்ணுன்னா என்ன? What is un? What does un include? ஆ இ உ ஐ உ. இல்ல இல்ல ஆ இ உ ஆ இ உ. ஆய்வு மட்டும்தான். நீங்க சொல்றது வேற படம். Only in one place, not 99%. Only in one place. The other one is illegal. இல்ல, only in one place. What you are saying is true. In which place is it true? Anybody can answer. இது ஒரு ஐவன் மட்டுமா வரல? இல்ல அந்த அண்ணு நீங்க எல்லாம் வரும்ல, அது அந்த சாப்பிட்டு ஏன் வருமே அதுலயா மகோதயா? அது எங்க வரும்? அன்னுது சவர்ணஸ்ய அப்ரத்யய. போனதுல படி இது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அங்க அயவரட்டுல அங்க அங்க ஒண்ணு மட்டும் போகும். சோ எந்த இடத்துல எது வரணும்னு தெரியணும். ஓகே. ரபரஹ. ரபரஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? ராத் பரஹ, ரா இஸ்மாத் பரஹ எல்லாம் சொல்லலாம். ஓகே. இப்ப ரா அப்படிங்கிற பிரத்யாகாரத்துல இதுவும் நமக்கு முதலே கேட்டுட்டோம். ரான்ற பிரத்யாகாரத்துல என்னென்ன வர்ணங்கள் வருது, ஏன் வருது எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது மகோதயா, சாரி. தெரிஞ்சவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ராங்கிறது வந்து ருகாரம் அண்ட் ரேஃபம் ரெண்டு சேர்ந்ததா? இல்ல இல்ல, நாட் கரெக்ட். எனிபடி உதயகுமாரி பார்த்தா இருக்குல்ல மகோதயா, காட்டிட்டேன். நீங்க ஏன் காட்டுறீங்க? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. மட்டும் தானே மகோதயா வருது. ராவும் வரும், லாவும் வரும். இது நம்ம வந்து இதோட அட்லீஸ்ட் ஒரு half a dozen times we have discussed in the class. இல்ல மகோதயா, எனக்கு புரியல என்ன சொல்றீங்க. ராவும் இல்லும் ஏன் வருது? லகாரமும் லகாரமும் வரும், இல்லு கிடையாது. அது பேர் இல்லு இல்ல, லகாரமும் லகாரமும் வரும். ப்ரொனன்சியேஷனுக்காக அப்படி சொல்றோம். ஐயவன்னு ரிலக்கியவோ ஐயாவ் வரட்டு லன்னு ஞமங்கனம் அப்படின்லாம் சொல்லும்போது அகாராதீஷு அகாரக உச்சாரணார்த்தக படிச்ச ஞாபகம் இருக்கா? மாகேஸ்வர சூத்திரணில கூட படிக்கும் போது அந்த கடைசி லைன் லன்மத்தியே லன்மத்தியே இட்சம்யக, அங்க லன்மத்தியே தூ தூ வந்து தூ இட்சம்யக, அது நான் உட்கார இட்சம்யகன்னு வரும். லன்மத்தியே தூ இட்சம்யக. லன்மத்தியே கிமபவத்து லகாரோத்தர அகாரக. லகாரோத்தர அகாரகன்னு எல்லாருக்கும் புரியுதா? புரியாதவங்க கை தூக்குங்க, புரியாதுன்னு சொல்லுங்க. புரியல. क्वेश्चन என்ன மகோதயா? புரியல மகோதயா எதுவும். லகாரோத்தர அகாரக இல்ல பிளஸ் அகாராதீஷு அகாரக உச்சாரணார்த்தக. அப்போ ஹய வரட்டுன்னு அதான் முதல்ல ஆரம்பிக்குது. அல்வரத்துக்கு அங்க ஹகாரம்னு மெய் எழுத்த ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அதனால ஹகாரம் பிளஸ் அகாரம் போட்டது அப்படிதான் ஹகாரம் வருதுங்க. அங்க வர அகாரம் ஹகார உத்தர அப்படின்னா அகாரத்திற்கு மேலே அதுக்கப்புறம் வருகின்ற அகாரம். அதே போல லன்மத்தியே தூ லகாரோத்தர அகாரக. இப்போ உபேந்திரகன்னு வருது. அது வர்ண பிரிச்சிங்கன்னா உகாரக பகாரக அகாரக. உப அப்படிங்கிறது எத்தனை வர்ணங்கள் இருக்கு? உகார வர்ணம், பகார வர்ணம், அகார வர்ணம். புரியுதா? புரியுது மகோதயா. யாருக்காவது புரியலையா? ஓகே. இப்போ பகாரோத்தர அகாரக அப்படின்னா புரியுதா? உபேந்திரக இது ஏகஹ பூர்வ பரயோகோ குண ஆதேசக பவதி அப்படின்னு படிச்சிருக்கோம். எது ஏகஹ பூர்வ பரயோகோ? உப பிளஸ் இந்திரன்ற எக்ஸாம்பிள்ல பகாரோத்தர அகாரக, அது முன்னாடி பர வர்ணக இகாரக. பகாரோத்தர அகாரக யோகஹ இகாரக ஆ பிளஸ் இ becomes o, both gets replaced by o. a by a. upa plus e akara ikaram will becomes a. upendraha. புரியுதா? லகாரோத்தர அகாரம்னா புரியுதா? இல்லு பிளஸ் ஆ. இல்லுன்னு சொல்ல முடியாது. nobody can say இல்லு. இல்லுனா முன்னாடி ஒரு ஈ போடுறோம், அது கிடையாது இல்லு.
you cannot pronounce it. That is why we always say lakara. லக்காரன்னு சொல்லும்போது இது ஹலந்தம் தான். அந்த லக்காரோத்தர அகாரகன்னு சொல்லும் போது தான் இல்லு பிளஸ் நம்ம ரெகுலரா எழுதுற லக்காரம். இல்லைன்னா கீழே அந்த ஹலந்தம் போடுவோம் இல்லையா, அதுதான் வந்து அது அந்த லக்காரத்துடைய அர்த்தம். இப்போ ஹய வரட்டு லன்னும் போது லன் மத்தியே உபதேச ஜனுநாசிக இத்து அப்படிங்கிறதுனால மேல வந்து ஒரு சந்திர பிந்து போட்டிருக்கும். அதனால ர அப்படின்னு பிரத்யாகாரம் சொல்லும் போது ஹய வரட்டுல வர்றதுல ராலுன்னு ஆரம்பிக்குது. அங்க வந்து தகார இச்சம்யக ஆயிடுது. லன்ல என்ன ஆகுது? லகாரோத்தர அகாரக இச்சம்யக. சோ அங்க நிற்கணும். ஆதி அந்தேன சகேதா. இங்க அந்தமா என்ன இருக்கு? அகாரம் இருக்குது, இச்சம்யக. அதனால ர இரு பிளஸ் ரகாரோத்தர அகாரக இச்சம்யக பூத்வா ரகாரக லகாரக गृहीत्वा रा प्रत्याहारे रा ला इति द्वयोः वर्णयोः ग्रहणं भवति. புரியுதா? ரா அப்படின்ற பிரத்யாகாரத்துல ரகாரமும் அகாரமும் வந்திருக்கிறதுனால இப்ப எப்படி அச்சு அப்படின்னா வந்து 2 எழுத்து சொல்றோம். அதே மாதிரி இப்ப என்ன திருப்பி நீ காலையில இன்னைக்கு இந்த கிளாஸ்ல சொன்னா ஏங்கு ஏங்கு அதே குணக ஏங்கு ஏ ஓங்கு ஏங்குன்னு வருது. ஏங்குன்னு சொன்னா அது பிரத்யாகாரம். அதே போல ரா என்பது ஒரு பிரத்யாகாரம். அதுல 2 வர்ணங்கள் இருக்கு, 2 எழுத்துக்கள் இருக்கின்றன. என்ன 2 எழுத்துக்கள்? ரா என்ற எழுத்தும் லா என்ற எழுத்தும் இருக்குது. இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுது சம்பத், அத ரன்னு சொல்லக்கூடாதா? ரன்னு சொன்ன லன்னு சொன்னா ல மட்டும் தானே வரும் முகமதியா? இல்லையே, ராவும் வருது. எங்க லன்னுல எங்க வருது? இல்ல இல்ல, நான் சொல்றது ரன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ரா வெறும் ஒரு அப்பாரம் ரா சொன்னாவே போரும். reason why he is introduced this one. ரன்னு சொன்னா நீங்க வந்து அரைய மாத்திரங்க எழுதி போட்டீங்கன்னா ஒரு புத்திரனை பெற்ற உற்சவத்தை கொண்டாடுவாங்க அவங்க. அங்க ரான்றது தான் பிரத்யாகாரம். there is no ரன் பிரத்யாகாரம். அதாவது ரபரகன்னு சொன்னா ராவும் லாவும் இருக்கு. ஆமா, அவ்வளவுதான். அதனாலதான் அரு அல்லுன்னு வரும். அதனாலதான் முன்னாடி இந்த இன்னொரு கொஸ்டின் கேட்டேன், 19வது கேட்டேன், அண்ணுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். மகயா அப்படின்னா அங்க அங்க போட்டிருக்கீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? என்னமா மேல அம்மு அது மாதிரி சந்திரபிந்துவோட போட்டிருக்கீங்களே, அப்ப அது என்ன மகோதயா டினோட் பண்ணுது? அதுதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தமே. இல்ல இப்ப அதான் இல்ல மகோதயா சமயதான். இப்ப லன் மத்தியே து இச்சம்யகஹ அகாராதீஷு வகாரக. நீங்க அந்த இது போட முடியுமா? மகேஷ சூத்திரம் போடுறீங்களா? விஜயகுமாரி மாதா நீங்க சொல்றது புரியுதா? அது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் கேட்கிறேன் மகோதயா. இப்ப ராப் அந்த இது போட்டு மகேஷ சூத்திரம் போடுங்க. அந்த சன்யா பிரகரணத்துல வருமே அந்த அஷ்டாத்தியாய ஆப்ல. ஒரிஜினலா சமஸ்கிருதத்துல வந்து இந்த மாதிரி அனுநாசிக யுக்தக அனுநாசிக, அதே மாதிரி ஸ்வரித உதாத்த அனுதாத்த எல்லா இடத்துலயுமே இருக்கும். நாட் ஒன்லி ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஒரு வேதத்துல மட்டும் அப்படி கிடையாது. நீங்க வந்து இதுவா அந்த நம்ம லகு சித்தாந்த கௌமுதியை போடவா? எது வேணா போடலாம். இதுல கூட கீழே வாங்க, மகேஷ சூத்ராணி கீழே வாங்க. இதுல இருக்கா? இதுல இல்ல. அதுல லகு சித்தாந்த கௌமுதி இருக்கு. லகு சித்தாந்த கௌமுதி தான் இருக்கிறதுலே சுருக்கம். சோ ஓகே, இப்போ இதுக்கு இப்ப அங்கே இருக்குங்க பாட்டுங்க. இப்போ இது கடைசியில என்ன பண்ணீங்க யாராவது? புரியுதா மகோதயா? இருங்க, லன் மத்தியே த்வித் சஞ்ஞகஹ. அப்ப அது படிச்சு அது ஒரு 6 நாள் ஆனாலும் சரி அதை படிச்சு நீங்க புரிஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி ஹகாராதி நீங்க படிங்க. நீங்க இப்ப விஜயலட்சுமி மாதா நீங்க படிக்காதீங்க, மங்கையர்கரசி மாதா படிக்கணும். லாஸ்ட் லைன் அதான் மகோதயா. லன் மத்தியே அதை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறத படிங்க.
ஹகாராதீஷ் வகார உச்சாரணார்த்தக. அதுக்கு என்ன அர்த்தம்? ஹகார வித்யே ஹகாராதி ஹகாரம் ஆரம்பிக்கிறப்போ அது ஆரம்பத்தில் இருந்ததுன்னா வகாரக வகாரம் உச்சாரணார்த்தம். புரியல மோதல் எனக்கு. புரியல. இப்ப அது சந்தி பிரிங்க. எந்த சமஸ்கிருதத்துல எந்த வாக்கியம் படிச்சாலும் அதை சந்தி பிரிச்சு படிக்கணும். ஓகே சந்தி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். அங்க வந்து என் சந்தி வருது, ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். ஹகாராதீஷு அகாரக அங்க விசாரிக்கும் லோபம் ஆயிருக்கு. ஆமா, அகாரக உச்சாரணார்த்தக. அப்போ ஹகாரம் ஆதியாக கொண்டிருந்ததுன்னா அகாரம் ஆதி எது வருது? ஹயவரட்ல ஆரம்பிக்குதா? ஆமா ஆமா ஹோதியா, அங்கிருந்து ஆரம்பிக்குது. நமக்கு 5வது சூத்திரம் ஹயவரட். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்வர வர்ணங்கள். சோ அங்க சொல்ல வேண்டியது இல்ல. அங்க வந்து anyway you don't need it. It is definitely not there. ஏன்னா அங்கெல்லாம் எல்லாமே ஸ்வர வர்ணங்கள். இங்க வந்து வந்திருக்க வர்ணங்கள் அகாராதிஷு அகாரக உச்சாரணார்த்தக. என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. இல்ல, அது அகாரம் ஆரம்பிச்ச இதுல வந்து அகாரம் உச்சாரணார்த்தம். எனக்கு அகாரம் நாங்க எழுதிருக்கிறதுல ஏன் அப்படி எழுதிருக்கோம்னா, அங்க போட்டிருக்க அகாரம் வெறுமனே நீங்க உச்சரிக்கிறதுக்காக மட்டும்தான். அங்க அகாரம்னு ஒண்ணு கிடையாது. புரியுறதா? எப்படி மகோதயா? எனக்கு அது எப்படி மகோதயா இவ்வளவு பெரிய இது சொல்லுவாங்க? அது இஹு ஈ இவ்வு இர்ன்னு தானே படிக்கணும். நம்ம படிக்கிறதுக்காக ஹய வரட்டு லன்னு அப்படின்னு படிக்கிறோம். ஓகே 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 ஓகே. அது அப்போ அது மெய்யெழுத்து தான். அப்போ அது அப்படி பார்த்தா நம்ம எல்லாத்தையும் தானே அப்படி சொல்கிறோம். ஆமா, அதனாலதான் அதே தானே இருக்கு. அது வந்து சேஞ்ச் கிடையாது. இங்க மட்டும் தானே மாத்தா. இருங்க ஒரு நிமிஷம், எனக்கு கொச்சுக்காதீங்க. நான் கேட்குறது என்னன்னா, எனக்கு தெரியாமல் கேட்குறேன். நான் ஹயவரட்டு இப்போ மகோதியா சொன்னாங்க. அப்போ அதை தவிர மற்ற மெய் எழுத்துக்களையும் நம்ம அகாரம் சேர்த்தா சொல்கிறோம் இல்லையே? அகாரம் சேர்த்தானே சொல்கிறோம். இல்ல அகாரம் சேர்த்தா சொல்றேன் எல்லா இடத்துலயுமே. ஆமா, இதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி கேட்குறாங்க மகோதியா. ஏன் போட்டுருக்காங்கன்னா அங்கதான் ஆரம்பிக்குது மெய் எழுத்து. அகாராதிஷு அகாரம் முதலியவை. அதுல இருந்து ஆரம்பிச்சுக்கிற மெய் எழுத்துக்கெல்லாம் அகாராதிஷு. சமஸ்கிருதத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு எழுத்தும் அர்த்தம் உண்டு. ஓகே, பிரபுதியாக அகார பிரபுதியாக அகாரம் முதலியவை. அகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஓகே ஓகே ஓகே, புரியுது. இப்போ புரியுது மோதியா, இப்போ புரியுது. ஆனா அப்படி அந்த இதை வந்து நீங்க every time you have to understand, every sentence you have to understand. and without understanding don't proceed further. இல்ல, இது வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி we already knew that மகோதயா, அப்படிதானே சொல்றோம் நம்ம. ஆமா, அப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. அப்ப லன் மத்தியே த்வித் சஞ்ஞகஹ. அதையும் சந்தி பிரிச்சு படிங்க. அங்க வந்து மறுபடியும் அகைன் giving you a hint. அங்கேயும் ஒரு என் சந்தி இருக்கு. லன் மத்தியே த்வித் லன் மத்தியே து இத் சஞ்ஞகஹ. து இத் சஞ்ஞகஹ. ஓ, புரியுதா? இப்போ புரியுது மாதா. லன் மத்தியே துனா லன் மத்தியே எது இத் சஞ்ஞகஹ? லன் எது இட் சஞ்ஞகஹ? லன்ல வந்து எது இட் சஞ்ஞகஹ? என்ன இல்ல அகார முதல் அந்த பிரசங்கத்தை புரிஞ்சுக்கணும். பிரசங்கம்னா சர்க்கம்ஸ்டன்ஸ். நாம என்ன பேசிட்டு இருக்கோம் அந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கணும். அகாராதிஷு அகாரக உச்சாரணார்த்தக. அந்த அகாரத்தை பத்தி நாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆமா. இப்ப லன்ல பத்தி என்ன கேட்டீங்க? அகாரத்துல மட்டும் தான் வருதா எல்லாத்துலயும் வருதான்னு கேட்டீங்களா? ஆமா மகோதயா கேட்டேன். அது அப்படிதான் வந்து அகாரத்துல மட்டும் கிடையாது. சகாரத்துல உண்டு, ககாரத்துல உண்டு, பகாரத்துல உண்டு, அது எல்லாத்துலயும் உண்டு இல்லையா? ஆமா ஆமா. கடைசியில வர இங்க முதல்ல ஒரு ஹல் ஆள் ஆரம்பிக்குது, கடைசியில ஒரு ஹா வருது. ரெண்டு இடத்துலயும் உண்டு இல்லையா? ஆமா மகோதயா. ஏன்னா நீங்க எழுதுனா அந்த ஹல்லுன்னு கடைசி எப்படி எழுதி 14வது எப்படி எழுதுவீங்க? இல்லன்னா எழுதுவீங்க. இல்ல how will you distinguish? ஆமா, அது இருக்கு. ஆமா, அலஞ்சியம்னு சொல்றீங்க. அப்ப அந்த அலஞ்சியம் அந்த ஹல்லு அப்படிதான் அது பண்ண முடியாது. இச்சஞ்சகஹ. சோ இப்ப லன் மத்தியே து இச்சஞ்சகஹனா அங்க லகாரத்துக்கு மேல லகார உத்தர அகாரக. லகார உத்தரன்னா லகார உத்தர
லகார பிளஸ் உத்தர ஆ பிளஸ் ஆ லகாரோத்தரன்னு வரும். ஓகே லகாரோத்தர அகாரக ஆ விவர்த்தம் இத்சஞ்சக. அங்க ஏன் தூ போட்டிருக்கு? பரந்து லன்னில் மட்டும் லகாரத்தில் மட்டுமோ எனில் லகாரத்தில் மட்டுமே வந்திருக்கின்ற அகாரம், அதன் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அகாரம் முன்னை போன்று அகாரத்தை போன்று இல்ல மற்ற மெய்யெழுத்துக்களை போன்றோ அல்லாமல் வித்தியாசப்பட்டு இவ்வளவு எழுத்தும் அந்த தூள் இருக்குது. நான் சொன்ன இவ்வளவு எழுத்து அந்த தூள் இருக்குது. ஓகே மாதயா. பரந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? லேக்கின் it is different. ஆமா. What is different? லத்மத்யே தூ அகாரக இத்சஞ்சக. இப்ப புரியுதா? புரியுது மோதயா, இப்ப புரியுது. தன்யவாத மோதயா. ஓகே. பட் இந்த வந்து நம்ம நிறைய முறை படிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 6 to 10 டைம்ஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம படிச்சிருக்கோம். இது வந்து every time we start and that is what we wanted to do as a பாராயணம் every single day. மகோதயா, லன்மத்யங்கிறது இல்லு ஆ அதானே? இல்ல லன் மத்திய தூணா லன் என்று வருகின்ற சூத்திரம் எத்தனையாவது சூத்திரம்? லன் எத்தனையாவது சூத்திரம்? லன்னா ஆறாவது சூத்திரம் மகோதயா. ஆறாவது சூத்திரம். லன்ல அதுல எத்தனை எழுத்து இருக்கு? அதுல இருக்கிறதே ஒரு எழுத்து தான். ஆமா, இருக்கிறதே ஒரு எழுத்து. லன் மத்திய தூண் அது என்ன வந்திருக்கு? நகாரத்துல வருமா? பிரசங்கத்திலே கிடையாது. அப்ப லன்னுங்கிறது இல்லு பிளஸ் ஆ பிளஸ் இல்லு பிளஸ் ஆ நீங்க சொல்றீங்களா? அந்த அர்த்தத்தை பத்தி தான் இங்க பேச்சு. அந்த ஆ வந்து இத்து. சோ இத புரிஞ்சுக்கணும்னாக்க you have to be that attentive to know the meaning of sutras. You have to be very very attentive. மகோதயா, நான் குதர்க்கமாக கேட்குறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்போ 14 அப்போ எல்லான்னா இல் ப்ளஸ் ஆன்னு நம்ம சொல்கிறீங்க, அது ரைட், ஓகே மகோதயா. அப்போ 14ல் ஹல்லுன்னு வரும்போது இஃப் ப்ளஸ் ஆ தானே போடுறோம். அதனால தான் ஹயாதி அந்த அங்கேயும் வந்து உச்சாரணார்த்தக கரெக்ட். அங்கேயும் உச்சாரணார்த்தம் தான். There is no kudarkam. Whatever answer your question is correct. Answer also given. ஓகே மகோதயா. சர்லி அதுதான் வருது, கப்பையிலயும் அதுதான் வருது, கப்ப சட்டத்தவுலயும் அதுதான் வருது, ஜபகட தஸ்லயும் அதுதான் வருது. எல்லா இடத்துலயும் அதே அகாரம் தான். धन्यवाद महोदय. Okay. At least now everybody understands. மகோதயா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அது எப்படி இதுல அதுவும் அழகா தெரியாது. உபதேசே அஜன்னாசிகா இதுன்னு சொல்றீங்க. அது ஏன் அந்த தசிய லோபக ஆக மாட்டேங்குது? தஸ்ய லோபக ஆகுது. இத்தக தஸ்ய லோபக ஆகுது. ரைட். அது லோபம் ஆகுது. அது உங்களுக்கு புரியணும்ன்றது. இங்க எழுதும் பொழுது என்ன இருக்கு, இந்த நம்ம பிரிண்டிங் அச்சு இந்த பண ஓடையில வந்து நம்ம ஆணி வச்சு யாரு எழுதுறாங்களோ அவங்க எழுதும் பொழுது பின்னாடி ஒரு சந்திரபிந்து போட்டு அந்த காலத்துல எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் சோம்பேறித்தன படல. இப்ப பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஈஸியா பண்ணுது. டைப் பண்ணும்போது நம்ம ஆளுங்க வந்து எதுவுமே சொரமும் போடுறது இல்ல, அனுநாசிகமும் போடுறது கிடையாது. அதனால இந்த மாதிரி உபதேசத்தை சொல்ல வேண்டி வந்திருக்குது. அகாராதிஷு அகாரக உச்சாரணார்த்தகன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதை திருப்பி காமிக்கிறதுக்காக தான் சந்திரபிந்து அவங்க போட்டு காமிக்கிறோம். அதே போல ஒவ்வொரு சூத்திரம் அதிகார சூத்திரம்னா அது எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றது, இது ஒன்னொன்னுத்துக்கும் உதாத்த அனுதாத்த ஸ்வரித்த தாத்தூட இருந்து எல்லா இடத்துலயுமே இருக்குது. நம்ம படிக்கிற ஒரு சமாசான் படிக்கிறோம். ஒரு சமாசான்னு படிச்சோம்னா அந்த சமாசாலேயே வந்து many of the பகுபிரீகி சமாசா, தத்புருஷ சமாசா, how do you distinguish whether it is a தத்புருஷ சமாசா or பகுபிரீகி சமாசா? So anga வந்து they used to have all this udata anudata swarita notation and there is a rule which explains how to interpret. We lost everything. So now we are just giving one example for the anunasika அங்க வந்திருக்கு. ரா என்ற பிரத்யாகாரம் வந்திருக்கு. உரன்ற பரகவன்ல இருந்து நீங்க வந்திருக்க நம்ம we can go back to உரன்ற பரக உஹு அன் ரபரஹ. அதுல லா வந்திருக்கு. அதனால அகாரம் வந்து வரும் பொழுது அர்ரு அல்லுன்னு வரும். அதே போல அதர் திங்ஸ் ஆர் ஆல்சோ அலவுட்.
irre, ille, urre, ulle is also allowed. But for now, we'll restrict it to ar. And becomes r, that is also different. ஏ வருது. ஓகே, நான் வருது. ஐயா, அதை தவிர எல்லாம் வருது. உங்களோட அந்த சார்ட் கூட நான் வச்சிருக்கேன். அந்த சார்ட்டும் திருப்பி வரும். You can show. I think it is best. ஓபன் பண்ணிருக்கேன். Yes, it is best if you if people come with questions and specific things, because this way we are going to take more time. அந்த சார்ட் ஒரே சார்ட்ல எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? எல்லா அச்சந்தியும் ஒரே சார்ட்ல கொண்டு வந்திருக்கோம். சரிதானே? அதே போல நேத்து இதுதான் ஆத் குணஹ அப்படின்னு சொல்லும் பொழுது ஆத் குணஹ சூத்திரஸ்ய அப்பவாத சூத்ரான் வர்ணய விவரணத்தை அப்படின்னு கேட்டோம். ஆன்சர் சொன்னீங்க. somebody can respond today again. சில பேர் வர புதுசா வந்திருப்பீங்க. மங்கேயர்கசி மாதா விருத்திராதை விருத்தி சந்தி மங்கேயர்கசி மாதா நீங்க சொல்லுங்க. ஆத் குணஹ அப்பவாத சூத்திரம் 2 சூத்திரம் சொல்லுங்க. மகோதயா எனக்கு அது அந்த மாதிரிலாம் தெரியாது மகோதயா. சும்மா குணசந்தி நம்ம படித்தது தான் ஞாபகம் இருக்கே தவிர இதெல்லாம் இன்னும் மனப்பாடம் ஆகலை. மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஸ்லைட்ஸ்ல மனப்பாடம் பண்ணீங்கன்னா இதுதான் பிரச்சனை. சாரி டு சே திஸ். இட்ஸ் நாட் மனப்பாடம். இது வந்து மனப்பாடத்தினால வருது இல்ல. அகாரமும் இகாரமும் சேர்ந்தா ஏகாரம் வரும். அது குணசந்தி இல்ல மகோதயா, அது ஏற்கனவே படிச்சதுதான், குணசந்தி படிச்சதுதான். அதுக்கு அப்பவாதம் என்ன? இப்ப அவங்க அச்சின்னு வந்து போன கிளாஸ்ல திருப்பி சொல்லிட்டு இருந்தோம். So this Narayana Mahodaya also told repeatedly. ஆமா. So எது அப்பவாதம்னு தெரிஞ்சுக்கணும். அப்பவாதம் தான் இருக்கிறதுலே பலம். 4 விதமான சூத்திரங்கள், 2 சூத்திரங்கள் ஒரு இடத்துல வேலை செய்யுது அப்படின்னு சொல்லும் போது யுகபத் பிராப்திஹி அஸ்தி சேத், சூத்திரத்தை பிரவருத்திஹி அஸ்தி சேத், சூத்ரானாம் பிரவருத்திஹி அஸ்தி சேத், 2 3 4 ஒரு இடத்துல வேலை செய்யுது, ஒரே சமயத்துல வேலை செய்யுதுன்னா அதுல யாருக்கு பலம் இருக்கு, யாரோட சொல் பேச்ச கேட்பாங்க அப்படின்னாக்க there are set of rules in Mahabhashyam. Based on those set of rules, it is resolved. And there are 4 set of rules. Of those rules, the one Balavan அப்படின்னா எதுக்கு வந்து இருக்குது ஸ்ட்ராங்கஸ்டோ அது வந்து உத்சர்க அப்பவாத என்று. இப்படி அப்பவாத இதுக்கு எக்ஸாம்பிளும் போன முறை சொல்லியிருக்கோம். இந்த பக்கம் வந்து விருத்தி சந்தி, போன முறை இந்த பக்கம் வந்து சவர்ணதிகள். ஆமா மகோதயா, அவ்வளவுதான். I cannot explain further. கரெக்ட் மகோதயா. விருத்தி சந்தியை திருப்பியும் என்னமோ ஆரம்பிச்சது மாதிரி திருப்பி வரும். அந்த இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மங்கையர்கரசி மாதா has to explain why those 2 are அப்பவாத. மகோதயா ஷம்யதான் தெரியல மகோதயா. ஆனா திருப்பி நம்ம வரும் அந்த பழைய பேக் டு இது மாதிரி விருத்தி சந்திக்கோட அப்பவாதம் குணசந்தி வரும் ஏதோ. அப்புறம் ஸ்லைட் எல்லாம் பார்க்காதீங்க. Don't look at any slide. இல்ல Explain now. தெரியல மகோதயா, சாரி. இப்போ அஜித் வந்து அப்பவாதம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்னது? இந்த சார்ட் வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்பவாதம்? பண்ணலாமே, எக்ஸ்பிளைன் பண்ணலாமே. That is why we prepare, we got this done. We have to add some more information in this, but we can try. இப்ப ஆத் குணஹன்றது அர்த்தம் என்ன? ஆத்து குணக பிளஸ் அச்சு குணக. ஓகே, அச்சு வர்ணத்துல என்னென்ன வருது? ஏஸ் வருதா இல்லையா? வருது. You have to explain. But every time I won't be doing it. You explain. ஏஸ் வருதா இல்லையா? வருது. ஆனா ஏன் அங்க குணம் வரல? அது விருத்தி சந்தி வந்துடும் மகோதயா. ஏன் விருத்தி சந்திக்கு சூத்திரம் என்ன? அதுல வந்து 2 அப்பவாதம் சொன்னாரு. ஒண்ணு வந்து சொன்னதை விட்டுருங்க. Don't say that somebody said something. You say yourself. அப்பதான் ஆவாயிடுது. சோ அது சவர்ண தீர்க்க சந்தி, அந்த ஒரு அப்பவாதம் வரும் அதுல. இல்ல ஏன் வருது? இப்ப ஏச்சுன்றது வந்து is it part of அச்சு? ஆமா.
ஏன் ஒர்க் பண்ணலாங்க அது? ஏன்னா இப்ப இந்த சேரும்போது அது சவர்ண தீர்க்க சந்தி ஆயிடுது, ஆன ஆயிடுது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் கேக்குற கேள்வி வேற. ஏஜ்ன்றது என்னோட கேள்வி. மகோதயா ஆ ஈ சேர்ந்தா ஏ வருது மகோதயா. ஏச் ஏஜ் கிடையாது. ஏஜ்ன்ற வர்ணத்துல என்ன வருது? ஏஜ்ன்ற பிரச்சனை என்ன வருது? ஆ ஈ தான் ஏ வரும் மகோதயா. நோ. ஓ ஓ ஓ ஓகே ஓகே ஓகே. இதுல மகேஸ்வரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல ஸ்ரீநாத் மகோதயா. ஆ ஈ ஒன் ஏ ஓ மகோதயா அதுல ஏஓ ஐஓ வருது மகோதயா. அதனால அங்க விருத்தி ரேஷி வந்துருது. விருத்தி ரேஷி வந்ததுனால விருத்தி ஆதேசம் உச்சாரண ஸ்தானத்துக்கு பக்கத்துல இருக்கோ அது வந்துரும். ஆல பிரயத்னம் பண்றது. சப்போஸ் சவர்ண தீர்க்க சந்தி ஏன் நம்ம சவர்ண தீர்க்க சந்தி பத்தி நம்ம பேசல. இல்ல நான் வந்து ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் இந்த நாட் விகல்பன அந்த இது இல்ல மகோதயா, லெட் அஸ் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் விருத்தி சந்தி. விருத்தி சந்தி இங்க வருது இல்ல, ஏஜ்ன்றதுக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நாட் சவர்ண தீர்க்க சந்தி. Then we come to the மகோதயா ஏ ஓ வர்றதுனால அப்படி வரும். ஏ ஓங் ஐ அவுச். ஏஜ்ல எவ்வளவு எழுத்து இருக்குது? ஏ ஓ ஐ ஐ ஔ ஔ ஏ ஓ ஐ ஔ. மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ஒரே ஒரு மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது. ஒரு முறை கூட பண்ணக்கூடாது. ஏ ஓ ஐ ஔ ஔ. ஓகே ஓகே 4 எழுத்து இருக்குது. அங்க விருத்தி ரேஷிக்கு என்ன அர்த்தம்? ஆத் குணன சுத்தம் சம்பூர்ண அர்த்தம் என்ன? அச்சி பரே இல்லையா? ஆமா ஆமா மகோதயா. விருத்தி ரேஷில என்னது? ஏச்சி பரே. ஏ இப்போ அச்சுன்றது வந்து சம்பூர்ணமா அகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஔகாரம் வரல வந்துருச்சு இல்லையா? ஆமா ஆமா மகோதயா. ஓகே. ஆனா ஏச்சின்னு வரும்போது ஏ ஓ ஐ ஔ 4 எழுத்து. ஆமா. ஓகே, டோன்ட் ரீட் தி கிரமா ஹியர். இட் இஸ் ஏ ஐ ஓ ஏ ஓ ஐ ஔ மாத்தி தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படிதான் வந்து சூத்திரத்துல இருக்கு. ஓகே, there is a reason for that. ஏ ஓ ஐ ஔ. சோ இதுல வந்து ஏச்சின்றது வந்து ஒரு ஜூரிஸ்டிக்ஷன். ஏச்சி பரே ஜூரிஸ்டிக்ஷன் புரியுதா? ஏரியா. ஓகே புரியுது மகோதயா. Okay, so you last time also I said this, so somebody explain because I don't want to keep repeating. You can give different example. So I gave the example. There is a world whatever UN or something. There is ஆமா சொன்னீங்க. சென்ட்ரல் ஸ்டேட் சொன்னீங்க. State government, panchayat, something is வீடு. Yeah, so everything is included in the Indian government na கூட அந்த ஸ்டேட் கவர்மெண்டோ இல்ல அந்த பஞ்சாயத்தோ அவங்களுக்குன்னு வந்து they have set of authority அவங்களுக்கு இருக்குது. ஓகே. jurisdiction கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. ரெண்டுமே ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட்லயே இருக்கும், யூனியன் கவர்மெண்ட்லயே இருக்கும். சிலது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல மட்டும் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. இப்ப ஏஜ்ன்றது வந்து இஸ் a jurisdiction restricted. அந்த ரெஸ்ட்ரிக்டட் இதுல வந்து if you don't allow it to operate விருத்தி ரேச்சி and if you say only ach works then it becomes vyartha. sutram will become vyartham, useless. அது இஷ்டம் வா அனிஷ்டம் வா அனிஷ்டம். ஏன காரணேன அனிஷ்டம். அகாரத்துக்கு அப்புறம் ஏகாரம் வந்து ஐகாரமா வரணும். ஏன்னா அப்படிதான் ப்ரொனன்சியேஷன் வருது. ஆமா. அதனால அங்க ஐ தான் வந்தாகணும். ஆமா. சோ அதனாலதான் ஏச்சின்னு எழுதிருக்காங்க. So that is why it has to work even though it is included in ach. புரியுதா? புரியுது. புரியுது மகோதயா. Okay, so this one we will not repeat. We will once ஒரு கிளாஸ் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல யார் வரலன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Shamyata, எனக்கு ரொம்ப it's become very difficult for me to repeat the sorry மகோதயா. சோ அதே போல இப்ப எல்லாரும் நீங்க ட்ரை பண்ணது வந்து சவர்ண தீர்க்க சந்தி சொன்னீங்க. சவர்ண தீர்க்க சந்தியும் அபவாதம் தான். ஏன்னா அங்க வந்து அச்சு வர்ணமா இருந்தா போதிலும் இங்க சவர்ண தீர்க்க சந்தி வருது. அதே போல இதுக்கு 2 அபவாதம் பார்த்துட்டோம். எதுக்கு 2 அபவாதம்? I am not going to say anything. You have to explain. Somebody explain. குணசந்திக்கு என்னென்ன 2? அக்கா சவர்ண தீர்க்காக விருத்திராது. சவர்ண தீர்க்க சந்தியும் விருத்தி சந்தியும் குணசந்திக்கு அபவாதம். ஓகே, அதே போல சவர்ண தீர்க்க சந்தி மற்ற சூத்திரங்களுக்கு அபவாதமா இருக்கு. இன்னொரு சூத்திரத்துக்கு அபவாதமா இருக்கு. எந்த சூத்திரத்துக்கு அபவாதம்? குணசந்திக்கு தான் அப்படிதான் சொல்லிட்டுமே. சோ அதே போல இக்கோ எனர்ஜி இது வந்து இந்த கேள்வி வந்து இப்ப நம்ம
ஸ்ரீநாத் மகோதயா முதல்ல கேட்டிருந்தாரு. ஞாபகம் இருக்கா ஸ்ரீநாத் மகோதயா? நீங்க எழுதி அமைச்சிருந்தீங்க ஒரு கேள்வி. இந்த இது எக்ஸாக்டா அந்த இது ஏன் இதாகலன்னு சொல்லிட்டு நதியில ஏன் வரல? நதி இஎம், நதி பிளஸ் இஎம். நதி அத்ரன், நதி அத்ரன் என்ன ஆகும்? நதி அத்ரன். அது வந்து நதி அத்திர அது சேர்க்க கூடாது அப்படின்னு. இல்ல நதி அத்ரா அங்க சேர்க்கணும். தேரும் இக்கோ எனர்ஜியா நதி வருமா மகோதயா? நதி இதம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்? சவர்ண தீர்க்க சந்தி ஆகும். சவர்ண தீர்க்க சந்தி ஆகும். சோ நதியம் அப்படின்னு வரும். சோ இந்த மாதிரி may not be the right example. Some example I had to give, so you can construct something that is not சவர்ண தீர்க்க சந்தி. அங்க வந்து இகாரத்துக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? இக்கோ எனர்ஜி அச்சி தான் வந்திருக்கு. ஈ வர்ணக வந்து அச்சு வர்ணம் தானே? ஆமா. இப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா அச்சு வர்ணம் தான், அது உக்காரம். பட் இட்ஸ் நாட் எனர்ஜி, ஈகோ எனர்ஜி. அங்க என்ன வராது. சோ அதனால அது அபவாத சூத்திரமா மகோதயா? தம் பாதித்வா ஈகோ அகஹ சவர்ணே தீர்க்கஹ இதி சவர்ண சந்தி தத்ர காரியம் கரோதி அப்படி சொல்லணும். ரொம்ப I mean whatever rudimentary இத சொல்லணும். Very crude way of explaining is if this comes, then it will not allow the yen sandhi to operate. It will overpowering that tam baditva அப்படினா அந்த சூத்திரத்தை பாதித்வா, அந்த சூத்திரை பாதித்து விட்டு எது வேலை செய்யும்? சவர்ண தீர்க்க சந்தி வேலை செய்யும். இப்ப இந்த பிங்க் கலர் இருக்க ஆளுகளை பாருங்க. ஏ வந்திருக்கு, அப்புறம் ஏச்சக ஐ, அது ஐ ஐ ஆய் அவு ஆவ் வரணும் இல்லையா? இந்த லாஸ்ட் 4 லைன் பாருங்க. அதுல 2 கலர் இருக்கு. மங்கேரி கட்சி மாத்தா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த ப்ரிப்பேர் பண்ணது விஜயகுமாரி மாத்தா, சோ அதனால மகோதயா எனக்கு அப்படிலாம் ரொம்ப தெரியாது மகோதயா. ஏ ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தைலமா மாத்தா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏவும் ஆவும் சேர்ந்தா ஐ வரும் மகோதயா. அது அது வந்து விருத்தி சந்தி தான் எனக்கு அது ಯಾಂತವಾದ ಎನ್ ಸಂಧಿ என் சந்தியும் யாந்தவாத சந்தியும் ஒர்க்ஸ் டிஃபரெண்ட்லி. வேறஸ் ஆத்குணஹ இதெல்லாம் வந்து அதே ஆல் ஆபரேட் டிஃபரெண்ட்லி. ஃபர்ஸ்ட் 2 ரோ இருக்கு இல்லையா, அங்க ஏகஹ பூர்வபரயோகோ. சரி, டோன்ட் கோ ஒன்லி பை சம் ஸ்லைட் சம் ஓன்ட்டு ஒரு பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. எதை பார்த்தாலும் நம்ம மைண்ட் இருக்கிற கான்செப்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. That is why I am trying to say don't memorize it by இந்த புக்ல இப்படி கொடுத்திருக்க அந்த புக்ல இப்படி கொடுத்திருக்க அப்படியே ஞாபகம் வச்சுக்காதீங்க. அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏகஹ பூர்வபரயோகோன்றது மேல வரும், அந்த ஃபர்ஸ்ட் 2 ரோ வரும். I think time up நினைக்கிறேன் 6:30, 6 minutes past. சோ அதுக்கு இதுக்கும் அப்பவாதம் உண்டு. வந்தேஹம் சிவோஹம் அப்படின்னு சொல்லும்போது வந்தே பிளஸ் அகம் என்ன ஆகும்? வந்தேஹம் அதனாலதான் அங்க அந்த அதுல வந்து அவகிரக சிம்பல் வந்துருக்கு. அதே மாதிரி இங்க வந்து ஏவும் ஆவும் சேர்ந்தா ஏவும் ஈயும் சேர்ந்தா இதெல்லாம் ஐன்னு மாறிடுவாங்க. கரெக்ட். சோ இந்த ஃபுல்லா அந்த கட்டம் முழுக்க ஐ வந்திருக்கு இல்லையா, ஆவை தவிர்த்து பாக்கி எந்த லெட்டர் வந்தாலும் அந்த இடத்துல ஐன்னு ஆயிடும். அது but there are many apavadas to this one. There are further details that need to be added here. So இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கீங்க. which way you want. நீங்க எப்படி வேணா நீங்க வேற மாதிரி படம் போட்டு நீங்க அனுப்பிடுங்க, அது நம்ம பிரசன்ட் பண்ணுவோம். This is one way of crystallizing it. அவாதேச சந்திகி ஏச்சோ அயாவாயக அப்படின்னு இருக்கு. அதுக்கு மட்டும் தானா இது இல்ல எல்லாத்துக்குமே இது போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்? கடைசியில் இருக்கிற 4 லைன்ல பூர்வரூப சந்தி இது காமிச்சீங்க நீங்க விஜயகுமாரி மாதா ஒண்ணு தனித்தனியாக போட்டிருக்காங்க பாருங்க. ஆமா, அக்கக குணசந்தி
உடனே சந்தில இது தேவையில்லை. திஸ் அதர் ரோஸ் நீ நாட் பி பிரீத்தி சந்தி ஒன்னொன்னா வருது பாருங்க. எல்லாம் she is adding one by one. ஓகே, அடுத்தது பிங்க் கலர்ல ஐ வரும். பூர்வ சந்தி போட்டு ஆமா வாந்த சந்தி வாந்த சந்தி. அப்புறம் யாலோப்போ வாலோப்போ வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன காக்கல் there are more that's why I'm saying there are more. This is some very rudimentary thing to start with. Then we can have the Yutsu அச்சோகினி அதெல்லாம் வந்து எங்க வந்து இங்க பாக்குறதுக்கு அங்க குணம் வர மாதிரி இருக்கும். சம்பாதித்தா விருத்தி வரும், விருத்தி வர மாதிரி இருக்கும், சம்பாதித்தா குணம் வரும். சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிபிக் இடத்துல வந்து மாறி மாறி வரும். உபசர்க்கம் வந்தா என்ன ஆகும் இந்த மாதிரி. So those things we will discuss in the next classes. பட் ஆனா படிச்சுட்டு வாங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க. அட்லீஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து ப்ளீஸ் ட்ரை டு கோஆபரேட். we need to complete it in limited time. 20ஆம் தேதி எக்ஸாம் மெசேஜ் வந்துருது மகோதயா. ஆமா, so we have I mean I don't want to prolong பட் இந்த சார்ட்ல வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் சேர்த்தா சில இடத்துல சரியா இல்லையா? எங்க இப்போ ரூல் வந்து அது வந்து சாவர்ணியம் வாச்சியம் ரூல் சாவர்ணியம். இருங்க இப்போ ஐன்னு ஃபுல்லா இதுக்கு கீழே எழுதி இருக்கு. ஃபுல்லாவே ஐன்னு தான் எழுதி இருக்கு. 2 லைனுக்கும் ஏக்கும் ஐக்கும் நீங்க வந்து இந்த சார்ட் ஃபுல்லாவே ஐ அப்படின்னு தான் போட்டிருக்கு. that may be எப்படி ஆயா மகோதயா, ஐக்கு வந்து ஆயா. அதான் அது மாத்தல. அது மாத்தணும். நீங்க எல்லாத்தையும் இங்கே சொல்றீங்களா? இந்த ரோ சொல்றீங்களா? இந்த காலம் பிங்க் அந்த ரோ முழுக்க சொல்றாரு. எல்லாமே ஐ வராது. இல்ல அங்க ஐ தான் வரும். மேல ஐ தான் வரும். ஐ வரும், கீழே வந்து ஆய் வரும். இருங்க, அது இப்போ வேணும்ட்டு கேக்குறேன். இல்ல you have to ask. ஏகாரமோ ஆகாரம் வந்தா என்ன வரும்? ஆகாரம் விட்டுருங்க. இல்ல ஓகே, ஏகாரம் இருங்க வந்து என்ன வரும்? அது ஃபுல்லா அது ஃபுல்லா ஃபுல்லாவே ஐ வராது. ரூகாரமும் ஏகாரமும் வந்தா ஐ வருமா? நான் அந்த சார்ட்டை வச்சு சொல்றேன். ஏகாரமும் ஈகாரம் வந்தாக்க என்ன வரும்? ஏகாரமும் ஈகாரமும் வந்தா என்ன ஆகும்? ஏகாரமும் வந்தா ஐ தான் வரும். ஐ ஓகே, ஏகாரமும் ஈகாரம் வந்தாலும் அது ஐ தான் வரும். ஆனா ரூகாரம் வந்தா ஐ வருமா? that we have to see. அங்க வந்து ரூகாரம் வந்தா ஐ வருமா? ஐ ஆவ் அப்படிதான் வந்திருக்காங்க. we will see that one. பட் இங்க ஈகாரம் உக்காரம் அதே மாதிரி ஏகாரத்துக்கு ஏகாரம் வந்தா என்ன ஆகும்? பார்ஷியலி கரெக்ட். பட் ரூலாம் வந்தா ஐ வருமா? we will see that. அது வராது. you see that. I have not checked it. இந்த ஐ என்னோட டவுட் புரிஞ்சுதா? புரிஞ்சது. பட் you have to go one by one. if you ignore that ஈகாரத்துல வந்து ஐ வருதா இல்லைன்றது என்னோட கேள்வி. அந்த இது வந்துச்சா? that is correct. நான் இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி அதுக்கு மேல other things you can correct it. Other things you can correct it. So or you construct a different one. This is just to explain the basic concept. அதே மாதிரி இங்க ஆவும் ஆயும் ஆவும் வரணும். கீழே last two also you have to வரும்போது அந்த இடத்துல ஆயின்னு வரணுமாக்கா? ரெண்டாவது கட்டம் அடுத்த கட்டம் போடணும். அப்புறம் அந்த அவு வரும்போது ஆவுன்னு வரணும். இந்த இடமும் இந்த ரோவும் இந்த this particular thing, Srinath Mahadaya, I am giving this as a group assignment. Let us construct something. Something that we can சம்ஷிப்தமா ஒரே ஒரு சாப்ட்ல எல்லா செஞ்சதெல்லாம் வந்து ஒரு இதுல கொண்டு வரதுக்கு நீங்க எழுதி டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து நீங்க கலர் கோடிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எது வேணா பண்ணலாம்.
but somehow try to construct something that should be constructing something that will explain everything. நீங்க எழுதி அனுப்புங்க. இல்ல இந்த சார்ட் அனுப்புங்க. அனுப்புறேன் மகோதயா. அனுப்புங்க. இல்ல குரூப்ல போடாதீங்க. குரூப்ல போட்டா there is other issues because we are not மகோதயா போட்டுறேன். ஓகே yeah. The other issues, the people who don't do any of these things, they just come and simply say, oh, this one is wrong, that one is wrong. We want something to be constructive. Let them construct something and then talk. ஓகே. Because the group, but then somebody will forward it to some other group. Then somebody will come. அது ஒன்று கரெக்ட். So I don't want to get into. What you are saying is right. I don't want to get into those topics. என்ன போன முறையே வந்து இந்த இது தந்த செய்த ஒண்ணு பண்ண அதுக்கு முன்னாடி லகுசு தந்த கௌமுதி வந்து அது எல்லா இடமும் போயிடுச்சு. எல்லா இடத்துக்கும் போய் நான் we revised it 2 times or 3 times and the last minute only correct பண்ணோம். There will be definitely mistakes even in the last edition. Even if I edit 10 times there will still be mistakes. So we have to only improve it step by step. So let us construct something, take it as an assignment on us and improve on this. நீங்க இத கரெக்ட் பண்ணிட்டு அனுப்புங்க விஜயகுமாரி மாதா. மாதா எனக்கு கொஞ்சம் இந்த சார்ட் மாத்திர அனுப்புறேல நான் கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்றேன்மா. மாதா முடியுமா? அனுப்புங்க. விஜயகுமார் As long as it doesn't go out. See, overall வந்து I am doing something யாரா ஒருத்தர் வந்து இதுல மிஸ்டேக்ஸ் இருக்கு, தயவு செய்து வெளியே ஆமா so the எல்லாருமே வந்து மேக்ஸிமம் தேர் ஆல் ரெஸ்பான்சிபிள். நமக்கு தெரியும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறது. that I am not very this thing because we face every time. That is why we hesitate to share anything in the once you post it without we knowing, it gets shared in other groups, so then it becomes a problem. When there are mistakes, then it becomes a problem that இது தப்பா இருக்குன்னு. So in the group வந்து we can say we are trying to construct something and we have a context. இது டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு. அந்த கான்டெக்ஸ்ட் இருந்தா அவங்க புரிஞ்சுக்கலாம் இது ஏன் பண்ணிருக்காங்க, எதுக்காக பண்ணிருக்காங்க, இதுல வந்து மிஸ்டேக் இருக்கா இல்லையா, என்ன சொல்லிருக்காங்க. வெளியில போறதுங்கிறது இட்ஸ் நாட் குட். ஏன்னா மத்தவங்களுக்கு போறதுங்கிறது இட்ஸ் நாட் குட். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. Yeah, some people just simply forward it. it will include lot of criticism. அதாவது criticism will be more than giving suggestions or having this thing. I want constructive working together within a context. In the context, Srinath Mahadia knows the context, so he is legitimately he is asking, okay, in that இது கரெக்டா இருக்கா, இது கரெக்டா இருக்கான்னு. So he will correct that thing. So we will correct that one and then we will improve it. It will not. It is never going to be complete and consistent. It will never be complete and consistent because there are many things that we are not taken into account. Okay. So in the class what we are in the class la வந்து the scope of this class was only to show that first 2 rows and the top 2 rows. இதுக்கு அப்போதான் அதுக்கப்புறம் ஏன் சந்தி வரல வந்திருக்கும். So we have not seen the other things. It is basically I have அதுக்கப்புறம் we have to add more things that we will add as we go by. It need not be done by only one person. I mean, Srinath Mahadia also knows the Vijayalakshmi Mata, Mangerkarasi Mata, Uma Mata, everybody can contribute to this thing. Padmanabhan Mahadia, எல்லாருமே contribute பண்ணலாம். So வேற மாதிரி இல்ல வேற மாதிரி present பண்ணணும். இல்ல இது படிக்கணும்னு அவசியம் இல்ல. It's just a question of presenting. So if there is other way of presenting it in a concise fashion, we can attempt because it need not be driven by only one idea. We should have multiple attempts and multiple people can do this one. Suggestions also. So yeah, we can do that. So இந்த அபவாதம் உத்சர்கம்ன்ற தெரிஞ்சுக்கணும். ஒரு உத்சர்க சூத்திரம்ன்றது வந்து it can have many apavada. What is apavada? Again, this each one can be a 1 mark question. Apavada sutramna, can the apavada sutra can it become utsarga? Yes, it can become.
உத்சர்க சூத்திரத்துக்கு அப்பவாதம் வந்திருக்கு. தட் அப்பவாதா கேன் itself become உத்சர்கா and that can have an apavada. And then again one more apavada will come which will be same as the உத்சர்க சூத்ரா. விருத்தி சந்தில இருந்து ஆரம்பிச்சு குணசந்தி போகும். குணசந்தில இருந்து மறுபடியும் அதுக்குள்ள ஒரு அப்பவாதம் பண்ணி மறுபடியும் விருத்தி சந்தி போகும். So all these concepts can be shown. So your participation is requested and you can present in a different fashion that makes sense to you. Okay, धन्यवाद. धन्यवाद माता महोदय, धन्यवाद. Super. Class புரியுதா இல்ல was it useful to you? Because I'm not prepared anything. நான் எதுவும் prepare பண்ணல இந்த டாபிக். We did it like 2-3 months ago. அதுக்கப்புறம் நாங்க பார்க்கவே இல்ல. Just had some phone call to discuss this one. Thank you மோதியா. धन्यवाद மோதியா. மாதா ரொம்ப ரொம்ப இதுல எல்லா அம்மா you don't know how much time you spent. ரொம்ப கரெக்டா இருக்கு. ஒன்னு ரெண்டு தப்பு நம்ம you can always இப்ப ஆமா இந்த அல்ல வரணும் ஆல் எல்லாம் வரும். இது நிறைய வரும். It will be very difficult to represent all of this. We have to put asterisks and explain. So இந்த இடத்துல எந்த அப்பவாதம் வருது அதுக்கு we have to find some way of putting some notation to show that. Okay, so okay, I mean it's done in good faith to help other people, so use it judiciously. Vijay Kumari Mata has put in a lot of effort. We will make corrections before sharing it with Srinath Mahodaya or Vijay Mata individually. Thank you மோதியா. முதல்ல ஸ்ரீநாத் மகோதயா கடற்கரை மகோதயா அவர் கொஞ்சம் நல்லா பாப்பார்ல, அவரை பார்த்து முடிக்கிட்டோம். அப்புறம் அவரு அஸ்து அஸ்து சரி மாதா. Okay, धन्यवादः. शांति मंत्रम சொல்றேன் மகோதயா, சொல்லுங்க. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति. धन्यवाद மோதியா. धन्यवादः. ಧನ್ಯವಾದ.